ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கலாத்தியர் 1வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் தியானிக்கலாம். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் என்னை பிரித்தெடுத்து என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் பார்க்க முடியும். பவுல் தன்னுடைய அப்போஸ்தல ஊழியத்தையே இங்கு முக்கியமாக அவர் குறிப்பிட்டாலும் தேவன் ஒவ்வொரு விசுவாசியிலும் தன் குமாரன் வெளிப்படும்படியாக கிருபையினால் பிரித்தெடுக்கிறார் என்கிற கருத்தையும் இதிலே தெளிவாக கூறியிருக்கிறார். தேவனோடு கூட ஐக்கியம் கொண்டு வாழும்படியாகவும் உலகத்தினருக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவின் சாட்சியாக இருக்கும்படியாகவும் நாம் பாவத்திலிருந்தும் இப்பொல்லாத பிரபஞ்சத்தினின்றும் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி பவுல் பேசுகிறார். வசனம் 4 பிரித்தெடுக்கப்பட்டிருப்பது என்பதனுடைய அர்த்தம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி என்று பவுல் எழுதுகிறார். இந்த வசனம் புதிய ஏற்பாட்டு சபைகள் எல்லாவற்றுக்கும் நன்கு தெரிந்த ஆரம்பகால விசுவாச அறிக்கையாக கூட ஒருவேளை இது இருந்திருக்க முடியும். இது கிறிஸ்துவின் மரணத்தை பாவ மன்னிப்போடும் பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கப்படுவதோடும் தொடர்பு படுத்துகிறதாக காணப்படுகிறது. இந்த உலகத்தின் சமுதாயங்களை ஆளுகை செய்யும் பொல்லாப்பினின்று விசுவாசிகளை விடுவிப்பதே கிறிஸ்துவின் இரட்சிப்பினுடைய முக்கியமான ஒரு நோக்கமாகும். பெந்தேகோஸ்தையின் பரிசுத்த ஆவி மழை பொழியப்பட்ட பின்பு பிரசங்கிக்கப்பட்ட முதல் சுவிசேஷம் பின்வரும் செய்தியை கொண்டிருந்ததை நாம் பார்க்க முடியும். மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை இரட்சித்து கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 40வது வசனத்திலே பார்க்கிறோம். விசுவாசிகள் தேவனுக்காக வாழ வேண்டும். அவர்கள் தற்போதுள்ள உலக மக்களின் மதிப்பீடுகள், ஞானம், கருத்து, மாறுபாடுள்ள ஆசைகள், சுயநலமான உல்லாசங்கள் ஆகியவற்றால் ஆளுகை செய்யப்பட தங்களை விட்டு கொடுக்க கூடாது என்கிற காரியத்தை தான் இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி தேவன் நம்மை விடுவித்ததன் காரணம் தேவனோடு தேவனுக்காக தேவனுக்கு அருகே இருந்து விசுவாசத்திலும் கீழ்ப்படிதலிலும் அவர் மகிமைக்காக வாழ்ந்து அவருடைய குமாரனை வெளிப்படுத்தி கொண்டிருப்பதாகும். இதற்காகத்தான் தேவன் ஒவ்வொரு விசுவாசிகளையும் அவர் பிரித்தெடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இதை புரிந்து கொண்டு தேவனோடு கூட ஐக்கியம் கொண்டு தேவனுக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து தேவன் அருகே இருந்து ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் வளருகிறவர்களாகவும் கீழ்ப்படிதலை நாம் முற்றிலுமாக நாம் கடைபிடிக்கிறவர்களாகவும் அவருடைய மகிமைக்காக வாழ்ந்து ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய குமாரனை வெளிப்படுத்துகிறவர்களாகவும் காணப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.